Hi my dear little doctors, welcome to our channel Biology Video. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம 12th NCERT bookல நம்ம Principles of Inheritance இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேயா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுல இருந்து அடிக்கடி நம்மளுக்கு நீட்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஜீன் மேப்பிங் பத்தி நம்மளுக்கு கேட்பாங்க சரியா. ஈவன் 2022ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீன் மேப்பிங்னா என்னது, இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாரு, இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மேப்பிங் ஃபார்மேட்ல கொண்டு வந்தது யாரு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் we should know what is gene mapping. ஓகேயா, நாமெல்லாம் மேப்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு பர்டிகுலர் ஒரு லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஒரு நம்மளுக்கு கைக்கு ஏதோ இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் அதை மேப்பிங் நம்ம சொல்லுவோம் சரியா. ஸோ இதில் ஜீன் மேப்பிங்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனோட லொகேஷன் குரோமோசோம்ல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னது ஜீன் மேப்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா the process of determining the location of genes on chromosome. ஓகேயா, the location of genes on chromosome தான் என்னது ஜீன் மேப்பிங். ஓகே, இந்த ஜீன் மேப்பிங்கை ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச் மார்கன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. என் டிஹெச் மார்கன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனடிக்ஸ். ஓகேயா, ஸோ இவங்களோட ஸ்டூடெண்ட் யாருன்னா ஸ்டர்டீவன் சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ஃபிரட் ஸ்டர்டீவன். ஸோ இவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜீன் மேப்பிங்கை ப்ராப்பரா கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தந்தது வந்து ஸ்டர்டீவன். ஐடியாவை ஃபர்ஸ்ட் கொடுத்து டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஹெச் மார்கன். ஓகே, ரெண்டையும் தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், இப்போ மேப்பிங்னாலே அதுக்கு பர்டிகுலரா ஒரு கிலோமீட்டர் அப்படி ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜீன் மேப்பிங்கோட அதோட டிஸ்டன்ஸோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சென்டி மார்கன். ஓகேயா, இந்த ஸ்டர்டீவன் ஆல்ஃபிரட் ஸ்டர்டீவன் வந்து நம்ம டிஹெச் மார்கனோட யாரு ஸ்டூடெண்ட்ஸோ, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மார்கனுக்கு மேல நம்ம அந்த டிஹெச் மார்கன் மேல ரொம்ப மரியாதை, அந்த மரியாதைக்காக இந்த யூனிட்டை அவங்க கண்டுபிடிச்ச அந்த யூனிட்டுக்கு சென்டி மார்கன்னே என்ன நேம் கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ்ல முக்கியமான ஒரு இது என்னன்னா ஜீன் மேப்பிங்ல இருந்து கண்டிப்பா நீட்ல வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்துதான் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா percentage of recombination between A and B is 9%, A and C is 17%, B and C is 26%. Then the arrangement of gene. Okay, gene mapping நாலே நமக்கு அந்த arrangement of gene on chromosome தான் நமக்கு வந்து முக்கியமா கேட்பாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க AB. ஓகேயா, இது AB இதுக்கு வந்து 9% கொடுத்திருக்காங்க. ACக்கு நம்மளுக்கு 17%, BC எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 26%. ஓகேயா, நீங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்ததுனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதே மாதிரி தனியா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுல எது வந்து ஹையஸ்டான வேல்யூ அதை பாருங்க. ஸோ இதுல நம்மளுக்கு 26%. ஓகேயா, அப்போ இந்த ஹையஸ்ட் வேல்யூவை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு BC, that one is 26%. ஓகேயா, இது கொடுத்தாச்சு. தென் இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டு வேல்யூ பாருங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த வேல்யூ கண்டிப்பா என்ன செய்யும் கிடைக்கும் சரியா. பாருங்க 17 + 9 நம்மளுக்கு எத்தனை 26 வந்திருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நீங்க போடுறது என்னன்னா AB 9% and AC 70%. கண்டிப்பா இவங்க ரெண்டும் இதுக்கு உள்ளதான் என்ன செய்யணும் இருக்கணும் சரியா. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நீங்க இதுல A எடுத்துக்கோங்க. ஓகேயா, A to B நம்மளுக்கு எத்தனை 9%. ஓகேயா, then A to C எத்தனை பாத்தீங்கன்னா A to C then one is 17%. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, மொத்த நம்ம ஜீன்ல குரோமோசோம்ல இதுக்கு உள்ள இவங்க என்ன பண்ணியாச்சு வந்தாச்சு. ஸோ இது அரேஞ்ச்மெண்ட் படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ BAC. ஓகேயா, BAC இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் என்னது BAC. ஓகே, இதே மாதிரி என்ன டைப்பான கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து அதை சப்டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா நம்மளுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க, the co-frequency between the gene A and B, A and C, B and C. ஓகேயா, A and B வந்து 8%,
then A and C நம்மளுக்கு எத்தனைனா 15%, then B and C நம்மளுக்கு எத்தனைனா 23%. ஸோ இதோ ரொம்ப சிம்பிளா நீங்களே போட்டுருப்பீங்க பாருங்க. இதுல ஹையஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு எது 23. ஸோ BC ஓகேயா. ஸோ BCல 23% இருக்கு. 15 plus 8 நம்மளுக்கு எத்தனை வரும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எனக்கு 23 தான் வரும். சரியா. ஸோ BC இங்க ஏற்கனவே இருக்கு. ஸோ A எடுத்துக்கோங்க. A எடுத்துக்கிட்டீங்கன்னா A to B இது எவ்வளவுனா 8%. ஓகேயா. then A to C பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை 15%. ஓகே. ஸோ இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இந்த ஆன்சரை பாருங்க. ABC only either BAC or CAB இல்லைன்னா BAC only கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க. BAC ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா BAC only அப்படின்னு நம்ம போட முடியாது. பாருங்க BAC இல்லைன்னா என்னது CAB. அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு போட்டேன். இப்போ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்க இதுவும் இதே மாதிரி தான். சரியா. பாத்தீங்கன்னா இல்ல ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மேப் யூனிட் கொடுத்துருக்காங்க. A to H வந்து 18, A to B 10, B to H 8, A to G 2 and H to G வந்து 20. ஓகே. இல்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதுல நீங்க வந்து ஜஸ்ட் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்டா என்னன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சருக்கு நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you so much.